வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரிஸ். இந்த வீடியோல ஒரு பிகினர்ஸ் லெசன் தான் பார்க்க போறோம். ஒரு பேசிக்கான விஷயம். ஆனா ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். இன்னைக்கு நாம பார்க்க போறது எனிபடி, சம்படி, நோபடி, எவ்ரிபடி இந்த வேர்ட்ஸ் எல்லாம் எப்படி கரெக்ட்டா யூஸ் பண்றது அப்படின்னு தெரிஞ்சுக்க போறோம். இதுல எனிபடினாலும் எனிஒன்னாலும் ஒண்ணு தான். நீங்க இன்டர்சேஞ்சபிளி யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி சம்படினாலும் சம்ஒன்னாலும் ஒண்ணு தான். நோபடினாலும் நோஒன்னாலும் ஒண்ணு தான். எவ்ரிபடி, எவ்ரிஒன் ரெண்டும் ஒண்ணு தான். நீங்க இதுல ஒரே ஒரு சின்ன டிஃபரன்ஸ மட்டும் நீங்க நோட் பண்ணியிருக்கலாம். எல்லாமே சிங்கிள் வேர்ட்ஸ். இது மட்டும் தான் 2 வேர்ட்ஸ். நோ ஒன்ன மட்டும் தான் நம்ம 2 வேர்ட்ஸா எழுதுவோம். இப்போ இந்த 4 வேர்ட்ஸ்ல அதாவது நீங்க எந்த செட்ட வேணா எடுத்துக்கோங்க. எனிபடி, சம்படி, நோபடி, எவ்ரிபடின்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்ல எனிஒன், சம்ஒன், நோ ஒன், எவ்ரிஒன் எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி. எனிஒன், சம்ஒன், எனிபடி, சம்படி இது மட்டும் தான் நமக்கு வந்து ரொம்ப கன்ஃப்யூஸ் ஆகும். எனிஒன்னா, சம்ஒன்னா எதை யூஸ் பண்ணணும் அப்படின்றதுல மட்டும் தான் ஜெனரலா கன்ஃப்யூஷன் வரும். மத்த வேர்ட்ஸ் எல்லாம் ரொம்ப சிம்பிள் தான். ஸோ அதில் இருக்கிற டிஃப்ரென்ஸை மட்டும் நம்ம பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட்டு. சம்படியா இருக்கட்டும், சம்ஒன்னா இருக்கட்டும், இந்த 2 வேர்ட்ஸில் எதை வேணால் நம்ம இன்டர்சேஞ்சபிளி யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டோம். இதை பொதுவாக நம்ம பாசிட்டிவ் சென்டென்சஸில் யூஸ் பண்ணுவோம். பொதுவாக நெகட்டிவ் சென்டென்சஸ் கொஷனில் இதை யூஸ் பண்ண மாட்டோம். ஒரே ஒரு எக்ஸெப்ஷன் மட்டும். எப்போ அப்படின்னா, சில சமயங்களில் நம்ம வந்து ரெக்வஸ்ட் பண்ணுவோம். யாராவது அதை கொஞ்சம் எடுத்துகிட்டு வரீங்களா? யாராவது எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறீங்களா? அப்படி கேட்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி யாராவது அப்படின்னு ஆரம்பித்து கேட்குற ரெக்வஸ்ட்டில் மட்டும் நம்ம யாராவது அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம சம்படியை இல்லைன்னா சம்ஒன்னை யூஸ் பண்ணுவோம். ஸோ எப்போவுமே சம்படி சம்ஒன்னை பாசிட்டிவ் சென்டென்சஸில் யூஸ் பண்ணுவோம். நெகட்டிவ் சென்டென்சஸ் அண்ட் கொஷனில் யூஸ் பண்ண மாட்டோம். ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குற கொஷன் யாராவது எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறீங்களா? அந்த மாதிரி யாராவது இதை கொஞ்சம் எடுத்துகிட்டு வரீங்களா? யாராவது அப்படி கேட்குறப்போ மட்டும் நம்ம சம்படி சம்ஒன்னை யூஸ் பண்ணுவோம். அடுத்தது இந்த எனிபடி எனிஒன்னை எப்போவுமே நம்ம பாசிட்டிவ் சென்டென்சஸில் யூஸ் பண்ண மாட்டோம். நெகட்டிவ் சென்டென்சஸ்லையும் கொஷன்லையும் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். எப்படி சம்படி சம்ஒனுக்கு ஒரே ஒரு எக்ஸெப்ஷன் இருந்ததோ அதே மாதிரி எனிபடி எனிஒனுக்கும் ஒரு சின்ன எக்ஸெப்ஷன் இருக்கு. பாசிட்டிவ் சென்டென்ஸ்ல எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா யார் வேண்டுமானாலும் அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம எனிபடி இல்லைன்னா எனிஒன்னை யூஸ் பண்ணுவோம். ஸோ யார் வேண்டுமானாலும் செய்யலாம், யார் வேண்டுமானாலும் வரலாம், அந்த மாதிரி சொல்றதுக்கு மட்டும் நாம எனிபடி எனிஒன் இதை யூஸ் பண்ணுவோம். ஸோ இவ்வளோதான். இது தெரிஞ்சதானா நாம இந்த சென்டென்சஸை ஃப்ரேம் பண்றது ரொம்ப ஈஸி. ஸோ இப்போ நம்ம சம்படி அண்ட் எனிபடி எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னும் 2 வேர்ட்ஸ் இருக்கு இல்லையா? எவ்ரிபடி அண்ட் நோபடி. எல்லாரும், அனைவரும் அப்படின்னு கலெக்டிவா எல்லாரையும் மொத்தமா சொல்றதுக்கு நம்ம எவ்ரிபடின்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி யாரும் இல்லை, யாராலும் முடியாது, யாருக்கும் தெரியாதுன்னு மொத்தமா யாருக்குமே தெரியாது அந்த மாதிரி சொல்றதுக்கு நம்ம நோபடி அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணுவோம். ஸோ அவ்வளோதான். இந்த 4 வேர்ட்ஸ் எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சாச்சு. இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நீங்க இங்க தெரிஞ்சுக்கணும். அது என்ன அப்படின்னா இந்த வார்த்தைகள் எல்லாத்தையுமே நாம சிங்குலர் நவுனா தான் யூஸ் பண்ணணும். சிங்குலர் நவுன் அப்படின்னா எப்படி நம்ம ஹீ ஷீ இட்டுக்கு நம்ம வந்து ப்ரெசன்ட் டென்ஸ்ல வேர்ப் பக்கத்துல எஸ் போடணும். அதே மாதிரி ஹீ ஷீ இட் வந்தா பி வேர்ப் இஸ் யூஸ் பண்ணணும். ஹேவா ஹேஸான் வந்தா நம்ம ஹேஸை யூஸ் பண்ணணும். இப்படியெல்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா? அதே மாதிரி தான் இந்த வார்த்தைகள் பக்கத்துலயும் நம்ம யூஸ் பண்ணணும். எவ்ரிபடினா எல்லாரும் அப்படின்னா அது ப்ளூரல் இல்லையா அப்படின்னு நினைக்காதீங்க. எவ்ரிபடி அப்படின்றத நம்ம சிங்குலர் நவுனா தான் யூஸ் பண்ணணும். இப்போ நம்ம சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, ரொம்ப சிம்பிளா சின்ன ஒரு சென்டென்ஸ். ஸோ யாரோ வெளியில் நிற்கிறார்கள். இதை தான் நாம இப்போ சென்டென்ஸா இங்கிலீஷ்ல சொல்ல போறோம். ஸோ முதல்ல நம்ம இது பாசிட்டிவ் சென்டென்ஸா நெகட்டிவ் சென்டென்ஸான்னு பார்ப்போம். அடுத்தது என்ன டென்ஸ்ன்னு பார்ப்போம், என்ன வேர்ப்னு பார்ப்போம். இதெல்லாம் மட்டும்தான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்றதுக்கு. ஸோ இது ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்றதுனால நம்ம சம்படியை யூஸ் பண்ண போறோம். அடுத்தது என்ன டென்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். பொதுவாக நிறைய பேர் சொல்றாங்க நிற்கிறேன், படிக்கிறேன், எழுதுகிறேன் அப்படின்னா ப்ரெசன்ட் டென்ஸ். நின்று கொண்டிருக்கிறேன், படித்து கொண்டிருக்கிறேன், எழுதி கொண்டிருக்கிறேன்னு சொன்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னு. இல்லை, தப்பு. ஒரு விஷயம் இப்ப கரண்டா நடக்குதா இல்ல எப்பவுமே நடக்குதான்னு மட்டும் பாருங்க. எப்பவுமே நடந்துச்சு அப்படின்னா அது ப்ரெசன்ட் டென்ஸ். இப்ப நடக்குது அப்படின்னா அது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அவ்வளவுதான். அதை வந்து நிற்கிறேன், நின்று கொண்டிருக்கிறேனுக்கும் ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. தமிழ்ல ரெண்டும் ஒண்ணுதான். நம்ம நீ என்னப்பா பண்றேன்னா சும்மா நிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். நான் நின்று கொண்டிருக்கிறேன்னு நம்ம பொதுவா அவ்வளவு நீட்டி மொழிக்கு சொல்றதே இல்லை இல்லையா? ஸோ அதனால ரெண்டும் ஒண்ணுதான். இப்போ இந்த இடத்துல யாரோ தினமும் வாசல்ல வந்து நிக்கிறாங்க, தினமும் நிக்கிறாங்க அப்படின்னா அது ப்ரெசன்ட் டென்ஸ், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். இப்போ யாரோ நிக்கிறாங்க அப்படின்னா இப்போ டெம்பரரியா நிக்கிறது அப்படின்னா அப்போ அது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த சென்டென்ஸையும் நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல தான் சொல்லணும். இப்போ யாரோ அப்படின்னா சம்படி, சம்படின்றது சிங்குலர் நவுன் அப்படின்றதுனால பி வேர்ப் வந்து இஸ்.
verb plus ing. So somebody is standing outside. Somebody is standing outside. செகண்ட் எக்ஸாம்பிளா பார்க்கலாம். செகண்ட் எக்ஸாம்பிளா நாம ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ் எடுத்துட்டு இருக்கோம். நான் யாரையும் பார்க்க விரும்பவில்லை அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இந்த இடத்துல யாரையும் அப்படின்னு சொல்றதுக்கு நெகட்டிவ் சென்டென்ஸ்ன்றதுனால நம்ம எனிபடி இல்லைனா எனிஒன் எதையாவது ஒன்று யூஸ் பண்ணலாம். அடுத்து என்ன டென்ஸ்ன்னு பார்ப்போம். இது ஒரு ப்ரெசன்ட் டென்ஸ்ல இருக்கிற ஒரு சென்டென்ஸ் இல்லையா? நான் இப்போ யாரையும் பார்க்க விரும்பவில்லை. இப்போ அப்படின்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல தானே சொல்லணும். இப்போ தானே சொன்னீங்க அப்படின்னு உங்களுக்கு தோணும். இந்த விரும்புறது இந்த வார்த்தைக்கெல்லாம் கண்டினியூஸ் ஃபார்ம் கிடையாது. நான் யாரையும் விரும்பி கொண்டிருக்கவில்லை, நான் யாரையும் பார்க்க விரும்பி கொண்டிருக்கவில்லை நம்ம தமிழ்லேயே சொல்ல மாட்டோம் இல்லையா? ஸோ இந்த சென்டென்ஸ்க்கெல்லாம் கண்டினியூஸ் ஃபார்ம் கிடையாது. இதை நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல தான் சொல்லணும். ஸோ இதை எப்படி சொல்றது? ஸோ சப்ஜெக்ட் வந்து ஐ, சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல நெகட்டிவ் சென்டென்ஸ்ல ஐக்கு நாம டோன்ட் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அப்புறம் வேர்ப் பாருங்க, பார்க்க விரும்பவில்லைன்னு இருக்கு. ஸோ விரும்பவில்லைங்கிறது தான் மெயின் வேர்ப். அது கூட இந்த பார்க்கவையும் நம்ம சேர்த்து சொல்ல போறோம். ஸோ விரும்பவில்லைன்னா ஐ டோன்ட் வாண்ட், பார்க்கறதுனா சி இல்லையா? ஸோ இன்ஃபினிட்டிவ் வச்சு சொல்லணும். ஐ டோன்ட் வாண்ட் டு சி. யாரையும் பார்க்க விரும்பவில்லை அப்படிங்கிறப்போ நம்ம எனிஒன்னு சொல்ல போறோம். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு சி எனிஒன், ஐ டோன்ட் வாண்ட் டு சி எனிபடி அப்படி நம்ம சொல்லலாம். இப்போ தேர்ட் எக்ஸாம்பிள் பார்த்துடலாமா? யாரோ உங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. யாரோ உங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. பாசிட்டிவ் சென்டென்ஸா நெகட்டிவ் சென்டென்ஸா? பாசிட்டிவ் சென்டென்ஸ். அப்போ நாம இதுல சம்படி இல்லைனா சம்ஒன்னை யூஸ் பண்ணணும். அடுத்தது என்ன டென்ஸ்ன்னு பார்க்க போறோம். அனுப்பி விட்டேன், அனுப்பி இருக்கிறேன், அனுப்பி இருக்காங்க இந்த மாதிரிலாம் சொல்றதுக்கு அஃப்கோர்ஸ் நாம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை யூஸ் பண்ணுவோம். அதே தான் நம்ம இங்கே யூஸ் பண்ண போறோம். ஸோ யாரோ அப்படின்னா சம்படி ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல, அனுப்புறது அப்படின்னா சென்ட் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல, சம்படின்றது சிங்குலர் நவுன்றதுனால ஹேஸ் பிளஸ் V3. சென்டோடைய தேர்ட் ஃபார்ம் சென்ட். சம்படி ஹேஸ் சென்ட். உங்களுக்கு, யாருக்கு, உங்களுக்கு என்ன மெசேஜ். இந்த ஆர்டர் அப்படியே பார்த்துக்கோங்க. somebody has sent you a message, somebody has sent you a message. அவ்வளவுதான். ஃபோர்த் சென்டென்ஸ் கொஸ்டனை கேட்க போறோம். யாருக்காவது சாக்லேட் வேணுமா, யாருக்காவது சாக்லேட் வேணுமா இப்படி நாம கேட்க போறோம். ஸோ கொஸ்டன்ல நாம யூஸ் பண்ண வேண்டியது எனிபடி இல்லைனா எனிஒன்னு. என்ன டென்ஸ்? இப்போ வேணுமான்னு கேட்குறோம். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஸோ அப்போ இதை கேட்குறப்போ எப்படி கேட்கணும்? சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல கொஸ்டின் வேர்டு டூ இல்லைனா டஸ். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல கொஸ்டின் வேர்ட் டூ இல்லைனா டஸ். சிங்குலர் நவுன் ஆயிருந்தா நம்ம டஸ்ன்னு ஸ்டார்ட் பண்ணணும். அதனால டஸ் எனிபடி, டஸ் எனிஒன் அப்படிதான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். வேணுமான் இருக்கு, வேணும்னா வாண்ட். ஸோ டஸ் எனிபடி வாண்ட், வாட் சாக்லேட்ஸ். டஸ் எனிபடி வாண்ட் சாக்லேட்ஸ்? யாருக்காவது சாக்லேட் வேணுமான்னு கேட்கறதுக்கு டஸ் எனிபடி வாண்ட் சாக்லேட் அப்படின்னு நம்ம கேட்போம். அடுத்து நம்ம பார்க்க போறது யாரோ கதவை தட்டுகிறார்கள். அஃப்கோர்ஸ் நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம், தட்டுகிறார்கள் அப்படின்னா இப்போ ப்ரெசென்டா யாரோ தட்டிட்டு இருக்காங்க இல்லையா? அப்ப ப்ரெசென்ட் கண்டினியூஸ் டென்ஸ். தட்டி கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னாலும் சரி, தட்டுகிறார்கள்னு சொன்னாலும் சரி, இப்போ நடக்குது, அப்போ ப்ரெசென்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இது ஒரு சாதாரண பாசிட்டிவ் சென்டென்ஸ். அப்போ நாம இதுல சம்படியை தான் யூஸ் பண்ணணும். அடுத்தது வேர்ப், தட்டுறது அப்படின்னா நாக். இதெல்லாம் தான் வச்சு நம்ம சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ண போறோம். ஸோ சம்படி இஸ் நாக்கிங். எங்க தட்டுறாங்க? டோர்ல இல்லையா? ஸோ இதுக்கு நாம பொதுவாக நாம ஏதாவது ஃப்ளாட்டான ஒரு சர்ஃபேஸ் இருந்து அதுக்கு மேலே அப்படின்னு சொல்லணுமானா ஆன்ங்கிற ப்ரெப்போசிஷனை யூஸ் பண்ணணும். ஸோ டோர் மேலே தான் தட்டுவோம் இல்லையா? டோருன்றது ஃப்ளாட்டாக இருக்கும், அது மேலே நம்ம தட்டுவோம். ஸோ அதனால இது எப்படி சொல்லணுமானா somebody is knocking on the door. somebody is knocking the doorன்னு சொல்லக்கூடாது, somebody is knocking on the door அப்படின்னு நம்ம சொல்லணும். யாராவது என் போனை கொஞ்சம் கொண்டு வர முடியுமா? யாராவது என் போனை கொஞ்சம் எடுத்துட்டு வர முடியுமா? இதுதான் நம்ம அடுத்து பார்க்க போறது. இது ஒரு கொஸ்டின். ஆனாலும் யாராவது கொஞ்சம் செய்றீங்களா, யாராவது ஹெல்ப் பண்றீங்களா, இந்த மாதிரி எல்லாம் கேட்கறதுக்கு நம்ம சம்படியை யூஸ் பண்ணோம். நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா? ஸோ இந்த இடத்துல நம்ம சம்படியை யூஸ் பண்ண போறோம். ஸோ இந்த கொஸ்டின்ல முடியுமா அப்படின்னு இருக்கு, அதனால நாம இதை கேன் வச்சு சொல்ல போறோம். அஃப்கோர்ஸ் இது வந்து ஒரு ரெக்வஸ்ட் இல்லையா? பொதுவாக ரெக்வஸ்ட் அப்படின்னா கேன் கூட வச்சு தான் நம்ம ரெக்வஸ்ட் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் கேன் வச்சு இதை நம்ம ரெக்வஸ்டா சொல்ல போறோம்.
அடுத்தது கொண்டுட்டு வர்றது அப்படின்றது அந்த இடத்துல verb. அதுக்கு நம்ம bringன்னு சொல்லுவோம் இல்லையா? இப்போ இந்த சென்டென்ஸை நம்ம ஃப்ரேம் பண்ணலாம். அஃப்கோர்ஸ் இந்த கொஸ்டினை நம்ம எப்படி சொல்லணும்? ஸோ கொஸ்டின் வேர்டு இந்த இடத்துல கேன், சப்ஜெக்ட் இந்த இடத்துல எனிபடியா சம்படியா, யாராவது அப்படின்னு ஆரம்பிச்சு ரெக்வெஸ்ட் பண்றப்போ நம்ம சம்படியை யூஸ் பண்ணணும்னு சொன்னோம். அதனால கேன் சம்படி, verb வந்து bring. எனக்கு கொஞ்சம் எடுத்துட்டு வரீங்களா, என்னோட ஃபோனை எனக்கு கொஞ்சம் எடுத்துட்டு வரீங்களா, அப்படிதானே நம்ம கேட்போம். ஸோ யாருக்கு? எனக்கு, மீ. எதை? என்ன அப்படின்னா மை ஃபோன். கேன் சம்படி bring me my phone? கேன் சம்படி bring me my phone? சில இடங்கள்ல நீங்க கேன் எனிபடி bring me my phone அப்படி கூட கேட்கறத நீங்க கேள்விப்படலாம். ஆனா ப்ரிஃபரபிள் வந்து சம்படி தான். அப்படி யாராவது கேட்டாங்கன்னா அவங்க வந்து கொஸ்டின் அப்படின்னாலே எனிபடி அப்படி வச்சு கேட்கணும் அப்படின்றது படி அந்த மாதிரி கேட்குறாங்க. ஸோ அதனால நீங்க ஏன் அப்படி கேட்குறாங்களே அந்த மாதிரி நீங்க உங்களுக்கு டவுட் வர வேண்டாம். ஸோ இந்த மாதிரி ரெக்வஸ்ட்ல சம்படியை யூஸ் பண்றது தான் ப்ரிஃபரபிள் அப்படின்றத நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப யாராவது அப்படிங்கிறதுக்கு ரெக்வெஸ்ட் பண்றப்போ நம்ம வந்து சம்படி யூஸ் பண்ணோம் இல்லையா? இந்த கொஸ்டினை பாருங்க. யாராவது உள்ள இருக்கிறீங்களா? இது வெறும் கேள்விதான், ரெக்வெஸ்ட் இல்ல இல்லையா? அப்ப இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ண வேண்டியது எனிபடி. அதே மாதிரி இருக்கிறீங்களா, இருக்கிறது அப்படின்னாலே பி verb இல்லையா? ஆம், இஸ், ஆறு, வாசு, வேர் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த இடத்துல இருக்கிறீங்களா அப்படின்னு இப்ப ப்ரெசென்டா இப்ப கேட்கிறோம். அப்ப ப்ரெசென்ட் டென்ஸ்ல சிங்குலர் நவுனுக்கு நம்ம யூஸ் பண்ண வேண்டியது எஸ் இல்லையா? அப்ப இதை எப்படி கேட்கணும்? இஸ் எனிபடி இன் தேர்? உள்ள இருக்கீங்களா, யாராவது உள்ள இருக்கீங்களா? உள்ளனா இன், இன்சைட், அதை தான் நம்ம இன். பொதுவா நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் இன் தேர், அவுட் தேர் அப்படிதான் சொல்லுவாங்க. உள்ள இருக்கீங்களா, உள்ள அங்க யாராவது, வெளியில அங்க யாராவது அப்படிங்கிறப்போ இன் தேர், அவுட் தேர் இப்படிதான் வச்சு சொல்லுவாங்க. ஸோ இஸ் எனிபடி இன் தேர்? இஸ் எனிபடி இன் தேர்? இப்போ அதே மாதிரி தான், யாராவது என் பேனாவை அங்க வெளியில பாத்தீங்களா, யாராவது என் பேனாவை அங்க வெளியில பாத்தீங்களா அப்படி நம்ம கேட்க போறோம். ஸோ இது வந்து ரெக்வஸ்டா, சாதாரணமா இன்ஃபர்மேஷன் தான் கேட்குறோம் இல்லையா? அப்ப நாம எனிபடியை தான் யூஸ் பண்ண போறோம். வெளில பாத்தீங்களா அப்படின்னு நம்ம கேட்டோம். அப்போ பாஸ்ட் டென்ஸ். பாஸ்ட் டென்ஸ்ல கொஸ்டின் வேர்ட் எப்படி ஸ்டார்ட் ஆகும்? டிட்னு ஸ்டார்ட் ஆகும். ஸோ டிட் எனி ஒன், இந்த இடத்துல verb பாருங்க, பார்க்கறது. அதனால சி, டிட் எனி ஒன் சி வாட்? என்னோட பேனாவை. மை பென் எங்க? அவுட் தேர், அங்க வெளியில, அவுட் தேர். டிட் எனி ஒன் சி மை பென் அவுட் தேர்? டிட் எனி ஒன் சி மை பென் அவுட் தேர்? இப்படி நம்ம கேட்போம். இப்போ யார் வேண்டுமானாலும் செய்யலாம், யாரும் செய்யலாம், யார் வேண்டுமானாலும் செய்யலாம் அப்படி நம்ம சொல்ல போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது பாசிட்டிவ் சென்டென்ஸா நெகட்டிவ் சென்டென்ஸான்ட்டு. இது பாசிட்டிவ் சென்டென்ஸ் தான், ஆனா ஒரு எக்ஸெப்ஷன் சொன்னோம், ஞாபகம் இருக்கா? சாதாரண பாசிட்டிவ் சென்டென்ஸ்ல யார் வேண்டுமானாலும் அப்படின்னு சொல்றதுக்கு மட்டும் நாம எனிபடியை யூஸ் பண்ணுவோம். எனிபடி செய்யலாம், லாம்னு வந்தா நம்ம கேன் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ எனிபடி கேன் டூ இட். செய்யறது அப்படின்னா டூ. ஸோ எனிபடி கேன் டூ இட், எனிபடி கேன் டூ இட். இப்போ இதே சென்டென்ஸை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி யாராலையும் செய்ய முடியாது, யாராலும் செய்ய முடியாது அப்படி சொல்ல போறோம். ஸோ யாராலும் முடியாது, யாருக்கும் தெரியாது, யாரும் இல்லை, இந்த மாதிரி மொத்தமா இல்லை அப்படின்னு சொல்றதா இருந்தா நோபடி இல்லைன்னா நோ ஒன். ஸோ எனிபடி கேன் டூ இட்னு சொன்னோம். அந்த எனிபடி அப்படியே நோபடி இல்லை நோ ஒன் வச்சு ரீப்ளேஸ் பண்ணுங்க. நோ ஒன் கேன் டூ இட், நோ படி கேன் டூ இட் அப்படின்னு சொன்னா யாராலையும் செய்ய முடியாது அப்படின்னு ஆயிடும். யாரும் உங்களுடன் வர விரும்பவில்லை, யாரும் இல்லை அப்படின்னாலே நோபடி இல்லையா? நோபடி அப்படின்னு சொன்னா அதுவே நெகட்டிவ் தான். அதுக்கு மேல வேற எங்கேயும் நாட்டுன்ற நெகட்டிவை கொண்டுட்டு வரணும்னு அவசியம் இல்லை. ஸோ விரும்புறது அப்படிங்கிறப்போ நீங்க வாண்ட்னு சொன்னாலும் சரி, லைக்னு சொன்னாலும் சரி. ஸோ நோபடி லைக்ஸ் டு, வர விரும்பவில்லைன்னு இருக்கு, விரும்புறது தான் மெயின் verb. அது கூட நம்ம வர்றது அப்படின்னா கம் இல்லையா? அதனால லைக்ஸ் டு கம் வித் யூ. Nobody likes to come with you. Nobody likes to come with you. எல்லாரும் படம் பார்க்க விரும்புகிறார்கள். பாருங்க, பார்க்க விரும்புகிறார்கள். எல்லோரும் படம் பார்க்க விரும்புகிறார்கள். ஸோ எல்லோரும் அப்படின்னா எவ்ரி ஒன். பார்க்க விரும்புறது, விரும்புறது தான் மெயின் verb. ஸோ ஒன்ஸ், எவ்ரி ஒன்றது சிங்குலர் நவுன். அதனால நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு verb-ஓட எஸ் சேர்த்திருக்கோம். ஒன்ஸ்
பார்க்க அப்படின்னு சேர்த்து வர்றதுனால டு வாட்ச். சினிமா பார்க்கறதெல்லாம் நாம டு வாட்ச் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். வாட்ச்ன்ற வேர்ப் வச்சு சொல்லுவோம். சீன்னு சொல்ல மாட்டோம். எவ்ரிஒன் வாண்ட்ஸ் டு வாட்ச் த மூவி. இந்த விஷயம் என் அலுவலகத்தில் உள்ள அனைவருக்கும் தெரியும். அனைவரும் அப்படின்னா எவ்ரிஒன், எவ்ரிபடி எது வேணா வச்சுக்கோங்க. இப்ப இந்த என் அலுவலகத்தில் உள்ள இந்த பார்ட்ட விட்டுட்டு இத மட்டும் நம்ம சொல்லுவோம். ஏன்னா இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சென்டென்ஸ் தான். எவ்ரிபடி நோஸ் இட். எவ்ரிபடி நோஸ் இட். எவ்ரிபடின்றது சிங்குலர் நவுன்ன்றதுனால தான் நம்ம வேர்போட எஸ் சேர்த்து சொல்லியிருக்கோம். எவ்ரிபடி நோஸ் இட். இப்ப நாம என் அலுவலகத்தில் உள்ள அனைவரும் அப்படின்றதுனால இது கூட இன் மை ஆஃபீஸ சேர்த்துக்க போறோம். எவ்ரிபடி இன் மை ஆஃபீஸ் நோஸ் இட். எவ்ரிபடி இன் மை ஆஃபீஸ் நோஸ் இட். இங்க சில சென்டென்சஸ் இருக்கு. நீங்க ட்ரை பண்றதுக்கு சிம்பிளா இந்த சென்டென்சஸ் உங்களால ஃப்ரேம் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோல நாம எனிபடி, சம்படி, எவ்ரிபடி, நோபடி இதெல்லாம் எப்படி சென்டென்ஸ்ல யூஸ் பண்றது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க் யூ ஸோ மச்.